என்னடா ரொம்ப போடிக்குதே, சரிங்க ட்ரிப்பு போவோம்னு சொல்லிட்டு நானும் நம்ம தலைவர் தேவாவும் வந்து கொல்லிமலைக்கு கிளம்பியாச்சு. காலையில் 5 மணிக்கே கிளம்பிட்டோம். நான்லாம் படிக்க கூட வந்து 5 மணிக்கு எழுந்ததில்ல. ஆனால் ட்ரிப் போனோடனே டங்குன்னு எழுந்துட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ மேலே போனோடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வந்துட்டு சாம்பிளுக்கு கொடுத்தாங்க. நம்ம தலைவர் வந்து ட்ரை பண்ணார். ட்ரை பண்ணிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு நம்ம டேரெக்டாக வந்து ஆகாயகங்கை போயிட்டோம். அங்கே போனால் வந்து 1100 படின்னு சொன்னாங்க. நம்ம எத்தனையோ மலை ஏறி இருக்குமே, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து போகிறோம் போய்கிட்டே இருக்குது. ஒரு கடத்துக்கு மேலாம் வந்து கால்லாம் வலி எடுத்துக்கிச்சு, கால் நடுங்கவே ஆரம்பிச்சிருச்சு. தலைவா எனக்கு எப்படியாவது கூட்டு போய் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போக ஆரம்பித்தோம். சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு வரோமே, எப்படி இருக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். உண்மையாகவே ஒர்த்தாக இருந்துச்சுங்க. ஆனால் என்னன்னா தண்ணி கம்மியாக இருந்துச்சு. நீங்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் வரீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நின்னா எப்படியோ இவங்க மத்தியில் கடைசியாக ஒரு ஃபோட்டோவும் ஒரு வீடியோவும் எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக கிளம்பியாச்சு. அப்புறம் நம்ம தலைவராலையும் சுத்தமாக முடியல. அப்படியே அங்கேயும் இங்கேயும் உட்காந்து எப்படியே ஏஞ்சி மேலே போயிடணும்டா சாமின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மேலே போயிட்டே இருக்குது. நாங்கள் வரப்போ டிங்குன்னு ஜாலியாக கிளம்பி வந்துட்டோம். ஆனால் போகிறப்போ என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சோம். ஸோ நீங்களும் இப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மேலே வந்ததுக்கப்புறம் வல்லா தர்மசாலைன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. முடிஞ்சாங்க அப்படியே சாப்பிட்டு வந்துடுங்க.